கேட்டதையெல்லாம் அள்ளித் தரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் இந்த ஜூன் மாசத்துல எப்ப வந்திருக்கு? இந்த நேரம் எப்ப? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்துல மன்னர்கள்லாம் படையெடுக்கும்போது, இந்த அபிஜித் நட்சத்திர நாள பயன்படுத்திக்கிட்டாங்க. படையெடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அரசர் முடிசூட்டுவதற்கு, மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு, ஏதாவது ஒரு காரியத்துல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா, அதற்கெல்லாம் இந்த அபிஜித் நட்சத்திர நாள பயன்படுத்திக்கிட்டாங்க. நம்ம எந்த ஒரு நல்ல செயல துவங்குறப்பயும் ஒரு நல்ல நாள் பார்க்கறது வழக்கம். அந்த நாள் வெற்றி திருநாளாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகம், பிறந்த நட்சத்திரங்கள் இதெல்லாம் வச்சு சுப முகூர்த்த நாள குறிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அந்த சுப முகூர்த்த நாள்ங்கிறது வேறுபட்டு இருக்கும். இன்றைக்கு ஒருத்தருக்கு ஒரு சுப முகூர்த்த நாள குறிக்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு இன்னொருவருக்கு அது சுப முகூர்த்த நாளா இருக்காது. ஏன் அப்படின்னா, அவருக்கு அந்த நாள் சந்திராஷ்டம நாளாக இருக்கலாம். அதனால ஒவ்வொருவருக்கும் சுப முகூர்த்த நாள் வேறுபடுது இல்லையா? ஆனா, இந்த அபிஜித் நட்சத்திர நாள் அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு சுப முகூர்த்த நாளாக இருக்கும். இந்த நாள நம்ம பயன்படுத்திக்கணும். அபிஜித் அப்படிங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடியது. ஜித் அப்படின்னா ஜெயித்தல், அபிஜித் அப்படின்னா மிகச் சிறப்போடு வெற்றி பெறுதல். அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த காலத்துல 28வது நட்சத்திரமா இந்த நட்சத்திரத்தையும் பயன்படுத்தி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஜோதிட சாஸ்திரத்துல நிறைய குறிப்புகள் இருக்கு. இப்பதான் நம்ம அதை பயன்படுத்தாம விட்டுட்டோம். இந்த நட்சத்திரம் ரிஷிகள், முனிவர்கள், மன்னர்கள் எல்லோருமே இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி இருக்காங்க. அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்துல பார்த்தீங்கன்னா மகர ராசியில உத்திராடம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் மற்றும் திருவோணம் பாதம் 2ஆம் பாதத்திற்கு இடையில் இருப்பது. அதாவது உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் இடைப்பட்டு இருக்கு. இது மகர ராசியில பார்த்தீங்கன்னா 276.40 டிகிரி முதல் 280.53 டிகிரி பாகை வரை இருப்பதாக ஜோதிட சாஸ்திரத்துல இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பத்தி இவ்வளவு துல்லியமாக கொடுத்திருக்காங்க. இந்த அபிஜித் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். இந்த நேரத்துல பிறந்தாங்க அப்படின்னா அவங்க குப்பையில இருந்தா கூட குபேரனாக கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். பிறவியில அவங்க ஏழையாக பிறந்திருந்தாலும் பிற்காலத்துல அவங்க மிகப்பெரிய பணக்காரர் ஆவாங்க. எதை செஞ்சாலும் அவங்க பெரிய ஒரு தொழிலதிபராகவோ இல்ல ஒரு பிரமுகராகவோ ஆகக்கூடிய பலம் பொருந்திய நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் இருக்கு. இந்த நட்சத்திரம் அவ்வளவு சூட்சமமான சக்தி உடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை ஏற்கனவே கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மகாபாரத காலகட்டத்தில் பாண்டவர்களில் ஒருத்தரான சகாதேவன் ஜோதிடத்தில் ரொம்ப வல்லமை பெற்றவர். ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லவனாக சகாதேவன் இருந்தாலும் நீதி நேர்மைப்படி நடக்கிறவங்க. அதனால நம்ம அவங்க கிட்ட போய் போர் துவங்குவதற்கு நமக்கு ஏற்ற நல்ல நேரத்தை குறித்து கொடுக்க சொன்னால் கட்டாயம் குறித்து தருவாங்க அப்படின்னு சகுனி சூட்சுமமாக பண்ணி இந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் துவங்கும் போது எந்த நேரம் நல்ல நேரம் அப்படின்னு சகாதேவன்கிட்டயே போய் துரியோதனன் நேரம் குறித்து கொண்டு வர்றான். இதை அறிந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இந்த நேரத்துல போர் துவங்குச்சு அப்படின்னா கௌரவர்கள் நிச்சயமா வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயில் இறகுல மறைத்து வைத்து கொண்டார். அதனால கௌரவர்கள் தோல்வி பெற்றார்கள், பாண்டவர்கள் ஜெயித்தார்கள். இதற்கு பிறகு அந்த மயிலிறகுலையே கிருஷ்ணர் மறைத்து வைக்கும்போது தேவர்கள்லாம் கேட்குறாங்க திரும்பவும் அந்த நட்சத்திரத்தை வானத்துல வைக்க சொல்லி. அப்ப கலியுகத்துல மக்கள் தவறாக இதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் தன்னுடைய மயிலிறகுக்குள்ளேயே அந்த நட்சத்திரத்தை மறைத்து வைத்து விட்டார். பிறகு தேவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க அந்த நட்சத்திரத்தை ஒரு சில நிமிடங்கள், அதாவது 24 நிமிடங்கள் மாதம் ஒரு முறையோ இருமுறையோ தெரியும்படி வானத்துல வச்சாரு. இந்த மயிலிறகுல கிருஷ்ணர் மறைச்சு வச்சதுனால தான் இந்த மயிலிறகு அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்தி உடையதாக சொல்லப்படுகிறது. அதனால தான் வீட்டில் மயிலிறகு வாங்கி வச்சோம் அப்படின்னா கூட வீட்டில் செல்வ வளம் பெருகும். அதை சரியான திசையில் சரியான இடத்துல வச்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாசத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் அவங்கவங்க குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வணங்கி நீங்கள் என்ன வரம் வேணுமோ அதை கேட்கலாம். எல்லாமே நன்மையாகவே முடியும். எதை செஞ்சீங்கனாலும் தொட்டதெல்லாம் வெற்றியாக முடியும். நம்ம எல்லாம் பல பரிகாரங்கள் செய்வோம், சில சமயம் தீர்வே கிடைக்காது. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நீங்க பரிகாரம் செய்துவிட்டு எந்த ஒரு செயலையாவது நீங்க தொழில் தொடங்குறீங்க, வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா அந்த செயலை தொடங்கி பாருங்க, நிச்சயமா வெற்றி கிடைக்கும்.
தோஷமே இல்லாத ஒரு நேரம் அப்படின்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். ராகு காலம், யமகண்டம் இப்படின்னு எந்த ஒரு நேரத்தையும் நீங்க இந்த நேரத்துல பார்க்க வேண்டியதில்ல. வெற்றி அடைய விரும்பக்கூடிய அனைவருமே இந்த அபிஜித் நட்சத்திர காலத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏதாவது படிக்கணும், ஒரு கோர்ஸ் சேரணும் அப்படின்னா சில நேரங்கள்ல பகல் பொழுதுல வரும். அந்த நேரத்தை நம்ம தவற விடக்கூடாது. அந்த மாதிரி கோர்ஸ் சேர்றீங்க அப்படின்னா அந்த நேரத்துல ஜாயின் பண்ணீங்கன்னா நிச்சயமா சக்சஸ் ஆகும். இந்த மாசத்துல வந்து விடியற்காலம் பிரம்ம முகூர்த்தத்தோடு சேர்ந்து வரக்கூடிய நேரம். பிரம்ம முகூர்த்தத்துல வரல, அந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு முன்னதாக வருகின்றது. ஜூன் 5ஆம் தேதி. இந்த நாள தவற விட்டுடாதீங்க. ஏன்னா மிக மிக சக்தி வாய்ந்தது. வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே சுக்கிர பகவானுக்குரியது, மகாலட்சுமிக்கு உரியது. இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருமாளுக்குரியது. ஏன்னா கிருஷ்ணரோட மயிலிறகுல தானே இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த அபிஜித் நட்சத்திரத்தோட பிரத்யாதி தேவதையாக இருப்பது ஸ்ரீ நரசிம்மர். அதனால இந்த நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது. இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே செல்வ வளத்தை தரக்கூடியது. பரிகாரமா இருக்கட்டும், கோவிலுக்கு போவதா இருக்கட்டும், எந்த செயலா இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல நீங்க வழிபாடு கண்டிப்பா செய்யுங்க. ஜூன் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அன்றைய தினம் பஞ்சமி திதி வேற இருக்கு. பஞ்சமி அப்படின்னா வாராகி தாய்க்கு மிக உரிய நாள். இந்த வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்தது. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 2:09 வரையும் உத்திராட நட்சத்திரம். அதற்கு பிறகுதான் திருவோண நட்சத்திரம் ஆரம்பிச்சு ஜூன் 6ஆம் தேதி அதிகாலை 3:43 வரையும் திருவோண நட்சத்திரம் இருக்கு. இப்ப இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் இடைப்பட்ட நட்சத்திரம். அதனால இந்த நட்சத்திர நேரம் எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 1:58க்கு ஆரம்பிச்சு 2:22 வரையும் இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா 1:57க்கு ஆரம்பிச்சு 2:21 வரையும் இருக்கக்கூடிய நேரம். இந்த 24 நிமிடங்களை தவற விட்டுடாதீங்க. இது வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்பாக அந்த நேரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய நேரம். அதனால இந்த நேரத்துல எழுந்து நீங்க கை கால் கழுவிக்கிட்டு, முகம் கழுவிக்கிட்டு, பல் துலக்கி கொண்டு நீங்க வீட்ல வந்து ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு, கொஞ்சம் எழுந்திருக்கிறது இந்த நேரத்துல கஷ்டம்தான். நீங்க எழுந்திருந்து எப்பவும் போல ஒரு நெய் விளக்கோ அல்லது 2 நெய் விளக்கோ ஏத்தி வச்சுட்டு, நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, அபிஜித் நட்சத்திர மந்திரத்தை சொல்லணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதை சொல்ல தெரியல அப்படின்னாலும் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக அப்படிங்கிறத சொல்லுங்க. ஜூன் மாசத்துல வெள்ளிக்கிழமையும் பஞ்சமி திதியிலையும் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை தவறாம பயன்படுத்தி உங்களுடைய வேண்டுதலை சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி வேண்டுனீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும்.